கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று பனை நுங்கு. இந்த பனை நுங்கு தலை முதல் கால் வரை நம்ம உடம்புக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பனை நுங்கு, அதாவது நுங்கின் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ்காரர்கள் பனை நுங்கிற்கு வைத்த பெயர் ஐஸ் ஆப்பிள். இது தாகத்தை தணிப்பது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களை தடுக்கும் ஆற்றல் பெற்றது. 100 கிராம் பாலில் 3 கிராம் புரதம் இருக்கின்றது. ஆனால் அதே அளவு நுங்கில் 10 கிராம் புரதம் இருக்கின்றது. இதில் 60% புரதமும் 30% மாவு பொருளும் மிக குறைந்த அளவே கொழுப்பும் உள்ளது. நுங்கில் விட்டமின் பி, இரும்புச்சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் இந்த பழத்தில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து இருக்கின்றது. மேலும் தினமும் 2 அல்லது 3 நுங்கு சாப்பிட உடல் சூடு குறையும், நீர்ச்சத்தை மேம்படுத்தும். வெயில் காலத்தை தவிர நிறைய பேர் இதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. ஆனால் எந்த காலத்திலும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழம் நுங்கு. எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், கால நேரம் கிடையாது. நுங்கிற்கு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் உண்டு. பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே அருமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. வயிற்று கோளாறுகளை சரி செய்வதில் நுங்கு நல்ல பலனை தரும். வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்த பிறகு 2 அல்லது 3 நுங்குகளை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் காணாமல் போகும். அத்துடன் குடல் புண்களும் ஆறிவிடும். அனீமியா பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நுங்கை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை தீரும். எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டவுடன் வயிற்றில் எரிச்சல் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு வாயில் நாக்கில் அடிக்கடி புண் வந்து தொல்லை தரும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் 2 நுங்கில் உள்ள சதை பகுதியை தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைத்து அதனுடன் 1 டம்ளர் தேங்காய் பால் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 30 நாட்கள் சாப்பிட அனைத்தும் சரியாகும். இந்த அல்சரின் அறிகுறிகள் நாளடைவில் குறையும். அதே போன்று கர்ப்பிணிகள் நுங்கை சாப்பிடும் போது அவர்களுடைய செரிமானம் துரிதமாகும். அசிடிட்டி பிரச்சனையும் தீரும். கல்லீரல் பிரச்சனை, அஜீரண கோளாறு ஆகிய பிரச்சனைகளுக்கு நுங்கு நல்லது. சுக்கு, மிளகு, கருப்பட்டி சேர்த்து குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்கு சுரக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையை இந்த நுங்கு சரி செய்கின்றது. நுங்கில் அந்தியோசைன் என்னும் ரசாயனம் இருப்பதனால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுத்து நிறுத்துகின்றது. இது புற்றுநோய் செல்கள் மற்றும் அதன் உருவாக்கும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுவதாகவும், அதனால் பெண்கள் அதிக அளவு நுங்கு சாப்பிட்டால் போதிய பலனை அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். நகங்கள் உடையாமல் வளர, தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை காத்து முகப்பரு ஏற்படுவதையும் தடுக்கும் ஆற்றல் மிக்க பயோட்டின் சத்து நுங்கில் உள்ளது. அம்மை நோய்களை தடுப்பதில் நுங்கு சிறப்பாக செயல்படுகிறது. வெயிலினால் உண்டாகும் வேர்க்குரு, கொப்பளங்கள், சரும நோய்களை இந்த நுங்கு சரி செய்கின்றது. பெரியோர்கள் இளம் நுங்கினை தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது என்கிறார்கள். நுங்கின் நீரை தடவினாலே வேர்க்குரு மறையும். இந்த நுங்கை இளநீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் அபார ருசியும் குளிர்ச்சியும் கிடைக்கும். பனை நுங்கில் உள்ள சாறை மட்டும் எடுத்து அதை மெல்லிய பருத்து துணியில் நனைத்து கண்களின் மேல் வைத்தால் கண்களில் ஏற்படும் சிவப்பு தன்மை மறையும். கண்களில் ஏற்படும் சோர்வு சரியாகும். எந்நேரமும் கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடும் போது உடலில் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கும் என்கிறார்கள். கர்ப்பிணிகள் காலை உணவுக்கு பிறகு நுங்கு சாப்பிட வேண்டுமாம். நண்பர்கள் வேலைக்கு பிறகு தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள். அது மட்டுமல்ல, பக்க விளைவுகளை நுங்கு உண்டு செய்யாது என்றாலும் மிதமான அளவு சாப்பிட்டால் நல்லது.
டாக்டர்களின் பரிந்துரையின்படி கர்ப்பிணிகள் சாப்பிட்டால் இன்னும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா எங்க பார்த்தாலும் நீங்க நுங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.